உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியைச் சேர்ந்தவர் ராம் சிங். இவர் ரயில்வேயில் வேலை செய்து ஓய்வு பெற்றிருக்கிறார். ராம் சிங்கின் முதல் மனைவி பிரிந்து சென்ற நிலையில் இரண்டாவதாக கீதா என்ற பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். இந்த தம்பதிக்கு நிதின் என்ற மகன் உள்ளார். சம்பவத்தன்று ராம் சிங் நிதினை அழைத்து ஒரு இரும்பு ட்ரங்க் பெட்டியை கொடுத்து அதை வீட்டில் கொண்டு சென்று வைக்கும்படி கூறியிருக்கிறார். பெட்டியை எடுத்துச் செல்வதற்காக 400 ரூபாய் வாடகைக்கு ஒரு லோடு வண்டியை பேசியிருக்கிறார்கள். அந்த இரும்பு பெட்டியும் நிதின் மற்றும் அவரது நண்பர்களின் நடவடிக்கையும் டிரைவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பெட்டியை கீதா வீட்டில் இறக்கிவிட்டு உடனே அவர் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். கீதாவின் வீட்டுக்கு சென்ற போலீசார் அந்த இரும்பு ட்ரங்க் பெட்டியை திறந்து பார்த்திருக்கிறார்கள். உள்ளே பாதி எரிந்த நிலையில் மனித எச்சங்கள் இருந்துள்ளன. இது தொடர்பாக விசாரித்த போதுதான் அந்த கொடூர கொலை பற்றி தெரிய வந்திருக்கிறது. 2 திருமணம் செய்து கொண்ட பிறகும் ராம் சிங்குக்கு மூன்றாவதாக பிரீத்தி என்ற 35 வயது பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. சிட்டி கோட்பாலி என்ற பகுதியில் வீடெடுத்து பிரீத்தியை தங்க வைத்த ராம் சிங் திருமணம் செய்து கொள்ளாமலேயே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து வந்திருக்கிறார். அந்த பெண்ணுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து சொகுசாக கவனித்து வந்திருக்கிறார். அடிக்கடி பிரீத்தி ராம் சிங்கிடம் செலவுக்கு பணம் வாங்கி இருக்கிறார். ஒருவேளை அவர் பணம் கொடுக்க மறுத்தால் மிரட்டி பணம் பறிக்க தொடங்கி இருக்கிறார். நாளாக ராம் சிங்கை ஒரு ஏடிஎம் மிஷினாக நினைத்த பிரீத்தி அவரிடம் லட்சக்கணக்கில் பணம் பறித்திருக்கிறார். மேலும் பணம் கேட்டு அவரை டார்ச்சர் செய்து வந்திருக்கிறார். பிரீத்தி மீது இருந்த காதல் ராம் சிங்குக்கு அழைந்து விட்டது. அத்தோடு அவரின் டார்ச்சரும் எல்லை மீறி சென்றதால் அவரை தீர்த்து கட்ட நினைத்திருக்கிறார். போலீசில் மாட்டிக்கொள்ளாமல் கொலை செய்ய வேண்டும் என நினைத்த ராம் சிங் அதற்காக கவனமாக கொலை திட்டத்தை தீட்டியிருக்கிறார். கொலை செய்ய முடிவு எடுத்ததில் இருந்தே ராம் சிங் கொஞ்சம் கொஞ்சமாக விறகுகளை சேகரித்திருக்கிறார். ஜனவரி 8ஆம் தேதி பிரீத்தியை கொலை செய்த ராம் சிங் பிறகு சடலத்தை வீட்டிலேயே வைத்து எரித்திருக்கிறார். முக்கால்வாசி சடலம் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. அந்த சாம்பலை ராம் சிங் ஆற்றில் கரைத்திருக்கிறார். கொலை நடந்ததற்கான ஆதாரத்தை அந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழித்திருக்கிறார். எரியாமல் கிடந்த உடல் எச்சங்களையும் பிரீத்தியின் உடைமைகளையும் ஒரு இரும்பு ட்ரங்க் பெட்டியில் போட்டு அதை 2வது மனைவி கீதா வீட்டுக்கு மகன் நிதின் மூலம் கொடுத்து விட்டிருக்கிறார். டிரைவருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தால் இந்த கொடூர கொலை வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ராம் சிங் மனைவி கீதாவிடம் பிரீத்தி பணம் கேட்டு மிரட்டி வருவதாக கூறியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதேபோல் ராம் சிங் நிறைய விறகுகளை சேகரித்ததையும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் பார்த்திருக்கிறார்கள். சடலத்தை எரித்த அன்று துர்நாற்றம் வீசியிருக்கிறது. குளிருக்காக ராம் சிங் விறகுகளை எரித்ததால் அந்த நாற்றம் வந்திருக்கும் என அக்கம் பக்கத்தினர் நினைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நிதினையும் அவரது நண்பர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் தலைமறைவாக இருக்கும் ராம் சிங்கையும் தேடி வருகிறார்கள். அவர் கைதான பிறகு பிரீத்தியை அவர் எப்படி கொலை செய்து எரித்தார் என்ற முழு தகவலும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.